அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உபோபாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். கதையின் பகுதி 15, பாகம் 2. ஒரு குயவன் தேசத்தினை விட்டு நீங்கி வேறு இடம் செல்லும் முன்பாக 100 மண் உருவங்களை செய்து கொண்டிருந்தான். 100 கௌரவ உருவங்களை மண்ணில் செய்து திருதராஷ்டிர அரசனுக்கு தந்துவிட்டு தேசம் விட்டு போவதென இரவோடு இரவாக செய்து வந்திருந்தான். மண் உருவங்கள் மங்கிய நிலா வெளிச்சத்தில் காய்ந்து கொண்டிருந்தன. அவன் வரிசையாக மண் உருக்களுக்கு பெயர் சொல்லி அழைத்தான். துரியோதனன், துச்சாதனன், துஸ்ஸகன், துச்சலன், துர்முகன், விவிச்சதி, விகர்ணன், ஜலசந்தன், அலோசனன், விந்தன், அனுவிந்தன், சுபாகு, துர்த்தகர்ஷன், துஷ்பிரதர்ஷனன், துர்மக்ஷணன், பிரமாதி, துஷ்கர்ணன், கர்ணன், சித்ரன், உபசித்ரன், சித்ராஷன், சாரு சித்ராங்கதன், துர்மதன், துஷ்பிரகர்ஷன், விவித்சு, சிகடன், சமன், ஊர்ணநாபன், பத்மநாமன், நந்தன், உபநந்தன், சேனாபதி, சுசேனன், குண்டோதரன், மகோதரன், சித்ரபாகு, சித்ரவர்மா, சுவர்மா, துர்விரோகணன், சயோபாகு, மகாபாகு, சித்ரபாகு, சித்ரவர்மா, சுவர்மா, துர்விரோகணன், சயோபாகு, மகாபாகு, சித்ரகாலன், சுகுண்டவன், பீமவேகன், பீமபலன், பலாதி, பீமவிக்ரமன், உக்ராயுதன், பிரமதன், சேனாளி, பிமசரன், கனசாயு, திருடாயுதன், திருடவர்மா, திருடசத்ரன், கோமகிந்திதி, சுனதரன், சராகந்தன், திருஷசந்தன், சத்யகந்தன், சக்ரங்லாகு, உக்ரவான், உக்ரசேனன், சேஷமூர்த்தி, சுபராதித்தன், அபராஜித்தன், பண்டிதகன், விஷாலக்ஷன், துராதரன், திருஷ்டகன், சுகப்தன், வாதவேகன், சவர்கன், சூத்தியகேது, பகவாசி, ராதந்தன், அனுமாயி, தண்டி, நிஷாங்கி, சுவாசி, தண்டதாரன், உக்ரன், தனுகிரன், பீமதரன், வீரன், உக்ரவான், வீரபாகு, சலோயூகர், பியூபோகு, கலகாங்கதன், குண்டதன், சித்ரகன், துஸ்யாசன். 100 உருக்களும் நிசப்தத்தில் இருந்தன. குயவன் தான் சிருஷ்டித்த உருக்கள் என்றபோதும் பெயரிடப்பட்ட பிறகு அவர்கள் யுவராசர்கள் என்பதன் மரியாதையின் பொருட்டு அவர்களை வணங்கி நின்றான். ஆசி வாங்குவதற்காக யுதிஷ்டிரன் மிகுந்த தயக்கத்தோடு தனது பெரிய பிதாவான திருதராஷ்டிர மகாராஜாவின் அறைக்கு வந்தான். அங்கே பெருமூச்சின் ஒளி மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. கிருஷ்ணனும் உடன் வந்திருப்பதை அறிந்த திருதராஷ்டிரன் அவர்களை உரிய இடங்களில் அமர செய்தார். யுதிஷ்டிரன் தனது தவறுகளுக்கு தானே பொறுப்பாளி என்றும் இவை தன்னால் உருவாக்கப்பட்டதில்லை என்றவனாக அவன் ஆசி வாங்குவதற்காக அருகாமை சென்றான். கிருஷ்ணன் ஒரு நிமிடம் யோசித்தவனாக யுதிஷ்டிரன் அருகாமை போவதை நிறுத்திவிட்டு ஒரு பதுமையை அருகே கொண்டு சென்றான். திருதராஷ்டிரன் கைகள் அதை இறுக அணைத்தன. பதுமையின் உடல் முறிவு கொண்டது. தன் கையில் உதிரம் படராததை அறிந்த திருதராஷ்டிரன் தோல்வியின் கசப்பை குடித்தவனாக விம்மினான். யுதிஷ்டிரன் தன் கண் முன்பே உடல் நொறுங்கி வீழ்ந்த பதுமையை தன் உடலென கற்பனை கொண்டபோது நடுக்கம் தீரவே இல்லை. யுதிஷ்டிரன் திரும்பவும் திருதராஷ்டிரன் அருகாமைக்கு வந்தான். தான் கிருஷ்ணனால் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன் மன கலக்கம் முற்றவனாக தன்னை அடக்கிக் கொண்டான். உடல் எங்கும் நடுக்கமும் பயமும் தொற்ற யுதிஷ்டிரன் குரல் மங்கியது. அது திரும்பவும் ஆசியை வேண்டியது. தனது கைகளுக்கு இனி அந்த வலுவில்லை என்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன் சோர்ந்து விட்டான். காந்தாரியிடம் ஆசி கேட்டு நின்றான் யுதிஷ்டிரன். மனமாகி வந்த நாளிலிருந்து தன் பார்வையை திரையிட்டு கொண்ட காந்தாரிக்கும் இரத்தம் சூடு கண்டது. அவள் தன் கண்களை விலக்கி யுதிஷ்டிரனை எதிர்கொள்ள வேண்டும் என்றவள் போல மூர்க்கம் கொண்டாள். ஆனாலும் அவள் மனதின் வேட்கை செயல் கொள்ளவில்லை. அவள் அறியாமல் வன்மம் பீறிட்டு இமையின் விளிம்பு திறந்து கொள்ள அவள் கண்களில் நெடுநாட்களாக உறைந்திருந்த ஒளி ஒரு அஸ்திரமென வெளியேறி யுதிஷ்டிரன் காலில் பாய்ந்தது. பார்த்து கொண்டிருக்கும் போதே யுதிஷ்டிரனின் கால் விரல் நகங்கள் வளர்ந்து நீண்டு வேதனை பெருகியது.
நகம் தானே மீறி வளர்வதைப் போல உடலை வருத்தக்கூடிய தண்டனை இல்லை என்பதை யுதிஷ்டன் அறிந்தான். அது அவன் உடலை வருத்தியது. தான் தண்டிக்கப்பட்டு விட்டோம் என்பதை உணர்ந்தவனாக, அவள் ஆசியை பெற்றுவிட்டவனாக திரும்பினான். கிருஷ்ணன் பதிலற்றவனாக அந்த காட்சிக்கு மௌன சாட்சியாக இருந்தான். காந்தாரியின் கோபம் கிருஷ்ணனின் பக்கம் திரும்பியது. அவள் தனது பிள்ளைகள் மடிந்தது போல விருஷிணிகளின் வம்சமே அழிந்து போகுமென்றும் கிருஷ்ணன் வம்சமே இத்தோடு முடிவு பெற்று விடும் என்றாள். கிருஷ்ணன் சாபத்தை ஏந்தியவனாக வெளியேறினான். தேசம் புதிய அரசனின் முடிசூட்டு விழாவிற்காக தயாராகி கொண்டிருந்தது. உற்சாகமாக விதுரன் யுதிஷ்டன் அரசனாவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். எங்கிருந்தோ வீரர்களும் பணியாட்களும் அழைத்து வரப்பட்டு கொண்டே இருந்தனர். குந்தி தனது பிள்ளைகள் 5 வர சொல்லி இருந்தாள். அந்த இரவில் அதிக நட்சத்திரங்கள் இல்லை. அவள் எதற்காக தங்களை வர செய்திருக்கிறாள் என்பதை யுதிஷ்டன் முன் உணர்ந்து விட்டான். குந்தி தனது புத்திரர்களிடம் சொன்னாள், நான் மகப்பேறு இரகசியத்தை மறைத்து விட்டதன் வேதனையை இனியும் தாங்க முடியாது. கர்ணனின் புதல்வர்கள் இனி உங்களுடையவர்கள். அந்த ஸ்திரீயையும் புதல்வர்களையும் நீ அரசுக்குரிய மரியாதை செய்ய வேண்டும் யுதிஷ்டிரா. அவர்கள் யாவரும் ரதம் ஏறியவர்களாக கர்ணனின் வீடு சென்றார்கள். தனது கணவனையும் பிள்ளைகளையும் இழந்த ஸ்திரீகள் மட்டுமே இருந்தார்கள். 1-2 சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அஸ்தினாபுரத்து அரசனாகும் யுதிஷ்டன் தங்களை தேடி வந்ததை உணர்ந்த குணசீலி அவர்களை வரவேற்றாள். யுதிஷ்டன் தனது மூத்த சகோதரனின் மனைவியை தாயென வணங்கினான். குந்தி அந்த பெண்களை பேர குழந்தைகளை கண்டாள். யுதிஷ்டன் தாயின் ஆசையை வெளிப்படுத்தினான். அந்த பெண் பிடிவாதமான குரலில் சொன்னாள், என் கணவர் உங்கள் மகனாயிருக்கலாம். நாங்கள் சூதர்கள், சூத வம்சமே என் வாரிசுகள். உங்களோடு ஒரே தட்டில் உணவருந்த அருகதையற்ற பிள்ளைகளை கொண்ட நாங்கள் அங்கு வர இயலாது. கர்ணனின் மனைவியையும் மருமக்களையும் தங்களோடு அழைத்து வந்துவிட முடியாது என்பதை குந்தி உணர்ந்து கொண்டு விட்டாள். யுதிஷ்டன் திரும்பவும் அவர்களை அழைத்தான். 5 அர்ஜுனன் மட்டுமே அவர்களை காணவும் இயலாதவனாக நின்றிருந்தான். எவரையும் சமாதானம் செய்ய இயலாது வீடு திரும்பினார்கள். கோபமடையாத யுதிஷ்டன் தன் வாழ்நாளிலே முதலாக தனது கோபத்தை தாய்க்கு எதிராக வீசினான். இரகசியங்களை நீங்கள் ஒளித்து வைத்ததன் அவமதிப்பை நாங்கள் தொடர வேண்டியிருக்கிறது. இனி உங்கள் எவரிடமும் இரகசியம் தங்காது. ஸ்திரீ பருவம். நதி நோக்கி நடந்து கொண்டிருந்தனர் பெண்கள். இன்னமும் விடியல் கொள்ளவில்லை. மங்கிய இருள் வெளியில் பறவைகள் கலைந்து சப்தமிடுவதையும் காகங்கள் மேற்கே நோக்கி பறப்பதையும் கண்டபடி நடந்தார்கள். நதியை கண்டபோது அது நுரைத்து நுரைத்து கரையேறி கொண்டிருந்தது. பெண்களில் ஒருத்தி வெண் நுரைகளின் ததும்புதலை பார்த்து கொண்டே இருந்தாள். நுரை உருண்டு சரிந்து உள் வாங்குவதும் திரும்பவும் குமிழ்ப்பதுமாக இருந்தது. அவள் மனம் மீறியவளாக தனது கைகளால் வாயை பொத்தியபடி கரைந்து அழத் துவங்கிவிட்டாள். நுரை அவளுக்கு தன் பிரியத்துக்கு உரியவனின் கண்களை நினைவு கொள்ள செய்துவிட்டதன் துக்கம் பிடித்து கொண்டது. அவள் கண்கள் என புலம்பியபடி மண்டியிட்டு நுரைகளை அள்ளினாள். பிற ஸ்திரீகளையும் துக்கம் பற்றி கொள்ள அவர்கள் யுத்த பலியாகி போன ஆண்களின் நினைவு மேலிட விசும்பி கரைந்து நதியை விடுத்து அவசரமாக வீடு திரும்பினார்கள். துக்கம் குமிழ்ந்தபடியே இருந்தது. மதிய நேரத்தில் வெயில் வீட்டினுள் எவர் அனுமதிக்கும் காத்திராமல் உள்வந்து கொண்டே இருந்தது. வீட்டிலே பெண்களே மீதமிருந்தார்கள். அவர்கள் தங்கள் இயல்பு மாறி கலைந்திருந்தார்கள். ஒரு ஸ்திரீயின் முதுகின் பின்னால் வெயில் ஏறி திரும்ப அவள் அதன் ஸ்பரிசம் அறிந்தவளாக திடுக்கிட்டு நேசமானவனின் நினைவை பெருக்கிய வெயிலை கைவசம் கொள்ள எத்தனித்த போது அது வீடு தாண்டி ஜன்னல் வழி இறங்கி வேறிடம் சென்று கொண்டிருந்தது. வெயிலின் ஊடேயும் மரணத்தின் அலைகள் மெல்ல வீசியபடி இருந்தன. சொப்பனம் கண்ட ஸ்திரீகள் பின்பு உறக்கம் கொள்வதே இல்லை. தேசத்தில் விழித்திருப்பவர்கள் இரவில் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். தங்களோடு தானே பேசிக்கொள்பவர்களைப் போல அவர்கள் சதா மன மொழியை சிந்தியபடி இருந்தார்கள். நீண்ட நாட்களுக்குப் பிறகு இரவில் மழை கூடியது. அதன் விரிதல் மெல்ல அகன்று அகன்று நகரமெங்கும் நிலவெளி எங்கும் இடைவிடாது பொழிந்தது. மழையின் மிருது நிரம்ப ஸ்திரீகள் ஞாபகங்களின் அடியில் பதுங்கிக் கொண்டார்கள். மழை பெய்தபடி இருந்தது. உடலின் மீதேறும் குளிர்மை தாளாது பிதற்றினார்கள்.
ஒரு பெண் கத்திக்கொண்டு வீதி வழி ஓடுகிறாள். வீசி எறியப்பட்ட ஆயுதங்களை மழை கையேந்தி சுழற்றுகிறது. மழையின் வசீகரம் பெரும் துக்கமாக விரிகிறது. அரண்மனை பெண்டிர் எண்ணெய் விளக்குகளின் சுடர்களை கண்டபடி புலம்புகின்றனர். கரிய யானையொன்று வெட்ட வெளியில் மழையில் நனைந்தபடி நிற்கும் காட்சி மீதமிருந்த ஆண்களை கூட துக்கமேற்றியது. முறிவு கொண்ட குதிரைகளும் கை அறுபட்டு விழுந்து கிடக்கும் வீரர்களும் கூட மழையின் ஊடே தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாக அதனை விளக்கவும் முடியாது, ருசிக்கவும் முடியாது சரிந்து கிடந்தனர். இரவில் பெய்யும் மழை அபூர்வம் கூடியது. அது அதிகம் சப்திப்பதில்லை. ஸ்ரீயின் மனக்குரலைப் போல அது மிக நிசப்தமாக பெய்தபடி இருந்தது. 100 மருமக்களையும் அழைத்தபடி நதி நோக்கி போனாள் காந்தாரி. யாவர் பொருட்டும் துக்கம் பீரிட பூக்கள் நீரில் மிதக்க விடப்பட்டன. அழகும் வசீகரமும் நிரம்பிய இந்த பெண்கள் இனி துக்க சாகரத்தில் மீள முடியாமல் கிடக்கப் போகிறவர்கள் என்பதை காந்தாரியால் தாழ முடியவில்லை. சிகையை மழிப்பதற்கான சடங்குகள் நடந்தன. கேசமற்ற பெண்களை காண்பதைப் போன்றதொரு துக்கம் வேறில்லை என நாவிதர்கள் கூட விம்மினர். சிகை நீரில் சுருள் சுருளென விரிந்து சென்று கொண்டே இருந்தது. கற்சிலைகளைப் போல பெண்கள் சலனமற்று நீரில் அமிழ்ந்தனர். 1 மாத காலம் நதிக்கரையிலே யாவரும் தங்கியிருந்தனர். இறந்து போனவர்களுக்கான சடங்குகள் பல நாட்களாக நடந்து கொண்டிருந்தன. மீளா உலகினுள் பிரவேசித்து விட்டவர்களை சாந்தி செய்யும் பொருட்டு செய்யப்படும் படையல்களுக்காக பறவைகள் காத்து கொண்டே இருந்தன. தனது குழந்தைகளின் பொருட்டு காரியங்கள் செய்பவர்கள் நீண்டு கொண்டே இருந்தார்கள். விடியாத காலையில் கர்ணனின் மனைவி தனது பிள்ளைகளுக்குரிய நீத்தார் கடனை சாந்தி செய்வதற்காக வந்து சேர்ந்திருந்தாள். அவளது 3 பிள்ளைகள் போரில் மாண்டு போயிருந்தார்கள். விதுரன் அவளை கண்டவனாக மௌனமானவனாக இருந்தான். கடற்சங்கு ஒன்றை மனிதன் ஒருவன் பலம் கொண்டு ஊதும்போது அந்த பெண்ணின் கண்கள் நீர்த்து ததும்பின. துக்க சாயலை கண்டு கண்டு மனம் துவண்டபடி இருந்த விதுரன் தாழ முடியாது அரற்றிபடி அந்த இடம் விட்டு போனார். ஆண்களும் பெண்களும் இயல்பு நிலைக்கு திரும்பிய போதும் மனதில் தங்களை பிரிந்த குழந்தைகளை, புருஷர்களை பிரிய மனிதர்களின் துக்கத்தை ஏந்தியபடி அன்றாட காரியங்களின் வீதிகளில் நடந்தலைந்து கொண்டிருந்தனர். வணிகர்கள் நாடு திரும்பிய போது வழியெங்கும் யுதிஷ்டன் அரசு ஏற்கும் விழாவிற்கான யாகங்களும் ஏற்பாடுகளும் தீவிரம் அடைந்து வருவதை கண்டனர். கதையின் பகுதி 16. இரகசிய அஸ்திரம். ஒவ்வொரு அஸ்திரமும் ஒரு மிருகமென்றும் அது அம்பென ஒடுங்கி இருப்பதாகவும் அறிந்திருந்தார்கள். அஸ்திரங்களுக்கு இரகசிய பெயரிடும் முறையும் வழக்கத்தில் இருந்தது. நாகம், செந்நரி, எருது, சிங்கம், சிறுத்தை என அஸ்திரங்களின் தன்மையை அறியும் திறன் வில்லாளிகளிடம் உண்டு. அஸ்திரங்களை பயன்படுத்தாத நாட்களில் அதனை சாந்தி செய்வது அவசியமென உணர்ந்திருந்தார்கள். சில அஸ்திரங்களை இலக்கை நிர்ணயிக்காமல் எய்துவிட்டால் அவை தன்னையே அழித்துவிடும் என்றார்கள். அஸ்திரங்களை உருவாக்குபவர்கள் மிக இரகசியமானவர்களாக இருந்தார்கள். அவர்கள் யாரென யாரும் எளிதில் அறிந்து கொள்ள முடியாததாக இருந்தது. இரகசிய அஸ்திர பிரயோகங்களை கற்றுக்கொள்ள பலரும் மிகுந்த பிரயாசை கொண்டிருந்தார்கள். சத்திரியர்களைத் தவிர மற்றவர்களுக்கு அது மறுக்கப்பட்டிருந்தது. சூத்திரன் ஒருவன் அஸ்திர இரகசியம் கற்கப் போய் குருவால் அவமதிக்கப்பட்டு துரத்தப்பட்டான். வில் திறம் கொள்ள பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. அஸ்திரங்களை இரவிலே எண்ணுவதும் அவை நான் ஏற்றும்போது முறிவதும் துர்சகுணமாகவே அறியப்பட்டன. சப்திக்கும் நீரூற்று. தானிய கதிரென உயர்ந்து எல்லா திசைகளிலும் சுழன்று விழுந்து கொண்டிருக்கும் ஒரு நீரூற்றினை காண வந்திருந்தேன். சப்திக்கும் நீரூற்று எனும் அந்த நீர்வீழ்ச்சி வான் நோக்கி எதையோ பேசியபடி இருப்பது போல இருந்தது. சதா நீரூற்றில் விசை உயர்ந்து கொண்டே இருந்தது. தன் மன வேகம் அடங்காத மனிதன் ஒருவனின் உயிர்ப்புதான் அந்த நீரூற்று என அறிந்தேன். அந்த மனிதன் எதிர்ப்பு குரல் இடுபவனாக இருந்தான். அறிவின் சூட்சுமத்தை கையில் ஏந்தியபடி அவன் நகரத்தினுள் பிரவேசித்த நாளிலிருந்தே அவன் கேள்விகளுக்கு பதிலற்ற பண்டிதர்களும் வேள்விகள் செய்பவர்களும் அவன் மீது மிகுந்த கோபம் கொண்டிருந்தார்கள். அவன் வாலிபனாக இருந்தான். சதா அவனுள் நெருப்பு போல அறிவு கனன்று கொண்டே இருந்தது. தீர்க்கமான கண்களுடன் அவன் பரிகாசம் செய்யும் குரலை கொண்டிருந்தான். யாக சாலைகளில் அவனை காண்பவர்கள் மிகுந்த சங்கடம் கொண்டவர்கள். அவனது பரிகாசம் அவர்களின் மீது பானமென ஊடுருவி வேதனை தந்தது.
யாகத்தில் சொரியப்படும் பொருட்களை யார் உண்ணுகிறார்கள் என அவன் ஒரு நாளில் கேட்டான். அக்னி என்ற பதிலை கேட்டதும் அவன் பரிகாசம் மீறியது. வானில் வீசப்படும் யாக சாந்திகளை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள்? உயிர்கள் எதன் மையத்தில் இயங்குகின்றன? நீ காண்பவை காணும்போது மட்டும்தான் இருக்கின்றனவா, இல்லை எப்போதும் இருந்து கொண்டே உள்ளனவா என அவன் கேள்விகள் பதிலற்று திரும்பும்போது அதன் ஏமாற்றம் தாளாது பலரும் அவனை விளக்க முற்படுவதையும் அறிந்தே வந்தான். சில நாட்களுக்கு முன்பாக அவன் யாகத்திற்கான பலியாக கொண்டு வரப்பட்ட மிருகங்களை விடுவிக்க சொல்லியவனாக, யாகங்களால் எந்த சாந்தியும் ஏற்படாது என குரலிட்டான். அவனை விரட்டி யாகத்தினை தொடர முற்பட்டபோது அவன் தன்னால் யாகங்களை இந்த தேசத்தை விட்டே ஒழித்துவிட முடியும் என்றான். அவனை அப்புறப்படுத்தவும் யாவரும் பயந்தனர். அவன் சதா அலைந்து கொண்டே இருந்தான். உலகம் பிரதட்சண்யமானது. இதில் மூடுமந்திரம் எதுவும் இல்லை. மாயை மர்மங்கள் இல்லை. நாம் அறிவின்மையால் பீடிக்கப்பட்டு கொண்டே வருகிறோம். காரணமற்ற மாயங்கள் நம்மை கவ்வியபடி வருகின்றன. சொந்த யோசனையுள்ள மனிதனின் நடமாட்டம் ஒடுங்கிக் கொண்டே வருகிறது. அறிவை உங்கள் ஆயுதமென பயன்படுத்துங்கள் என அவன் பிரகடனம் செய்து வந்தான். அவனுக்கு உணவும் இருப்பிடமும் தருவதை தவிர்த்தார்கள் யாக வேதியர்கள். அவன் மலைவாசிகளுடனும் சூதர்களுடனும் சுற்றி அலைந்தான். உலகின் செயல்கள் யாவும் காரண காரியங்களோடு தொடர்பு உடையது. இந்த முடிவற்ற சுழற்சியை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும், வெல்ல வேண்டும். அறிவே இதற்கான திறவுகோல் என்ற அவன் குரல் நகரங்களில் மட்டும் அல்லாது தேச கிராமங்களில் கூட கேட்கத் துவங்கியது. மனித உயிர்களின் அழித்தொழித்தலை, உயிர் வேதனையை அவன் கடுமையாக சாடியவனாக இருந்தான். யுத்தம் சிலரின் அந்தரங்க ஆசைகளின் வெளி வடிவம் என்றும், யுத்தம் அகற்றப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவன் நேரிடையாக பேசுபவனாக இருந்தான். வீரனை விடவும் உடற்கட்டும் நாவன்மையும் கொண்ட அவனது நடமாட்டம் வயல் வெளிகளில், நதிக்கரைகளில், தோணியிலும் நிகழ்ந்து கொண்டே இருந்தது. அவன் பொதுவான தர்மம் எதுவும் இல்லையென்றும், தர்மம் நியாயம் எவரால் தீர்மானிக்கப்படுகிறதோ அதன் சார்பையே கொண்டிருக்கும் என்றும், எனவே குற்றவாளிகள் நேசிக்கப்பட வேண்டியவர்கள் என அறிவித்தான். தேசம் அவன் குரலுக்கு செவிசாய்க்கவில்லை. அவன் அதற்காக காத்திருக்கவும் இல்லை. யுத்தம் முடிந்திருந்தது. பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் திரும்பியிருந்தார்கள். யுதிஷ்டனுக்கு ராஜ பதவி முடிவாகி இருந்தது. யுதிஷ்டன் தன் சகோதரர்களுடன் தேசத்தினுள் பிரவேசித்து கொண்டிருந்தான். அவனது ரதம் ஜனத்திரளின் ஊடே கடந்து கொண்டிருந்தது. வாழ்த்துக்களும் மலர் சொரிதலும் நடந்தேறின. கூட்டத்தினை மீறியதொரு குரல் கேட்டது. யுதிஷ்டனே, திரும்பி செல். உதிர கரையுடன் நீ அரியணை நோக்கி பயணம் செய்வதை அனுமதிக்க முடியாது. யுதிஷ்டன் உள்ளிட்ட சகோதரர்களின் ரதம் நின்றது. கிருஷ்ணன் அந்த மனிதனை கண்டான். அவன் கூட்டத்தை விலக்கி யுதிஷ்டன் எதிரே வந்தான். உனது நிறைவேறாத ஆசைக்கு பலியான உயிர்க்கணக்கு தீரவே இல்லை. உன் உடலெங்கும் இரத்த உறவுகளை கொன்ற கரை படிந்திருக்கிறது. நீ தேசத்திற்கு அதிபதியாக உரியவன் அல்லன். அந்த குரலின் வன்மையை மறுக்க முடியாத உண்மையை அறிந்த யுதிஷ்டன் அவன் தனது மனசாட்சியின் வெளிவடிவம் தானோ என பார்த்தபடி இருந்தான். கிருஷ்ணர் சலனமுறவில்லை. சகோதரர்களில் பீமனும் அர்ஜுனனும் மிகுந்த கோபமுற்றார்கள். பண்டிதர்கள் தங்கள் நடுவே நின்ற அவனை விலக்கி தனிமைப்படுத்தினார்கள். யுதிஷ்டா, உன் உடலில் சாவின் வாசனை கசிந்து துர்மணமுடையதாக வீசுகிறது. போய்விடு இங்கிருந்து. கூட்டத்தில் சிலர் அந்த மனிதனை பின்னாலிருந்து பற்றி இழுக்க முனைந்தனர். பீமனின் குரல் உயர்ந்தது. அவன் நாவை துண்டியுங்கள். அவன் பரிகாசமான குரலில் சொன்னான். நாவை புசிக்க பயன்படுத்துபவன் தானே நீ. என் குரல் நாவிலிருந்து பிறக்கவில்லை. யுதிஷ்டன் அந்த மனிதனின் மறுக்க முடியாத கேள்விக்கு தயங்கியவனாக சொன்னான். நான் துக்கம் மீறியிருக்கும் உறவினர்களின் நிர்பந்தம் பொருட்டே தேசத்தினுள் பிரவேசிக்கிறேன். என்னை தயை கூறுங்கள். யுதிஷ்டன் குரலில் இருந்த தணிவு கண்ட அவன் குரலை உயர்த்தி சொன்னான். துக்கம் எவரால் கூடியது? தேசத்தின் கடைசி உயிர் வரை உங்களது யுத்த பலியாக போனதற்கு என்ன சமாதானம் கூற முடியும்? நீ இறந்த உடல்களின் மீதேறிதான் அரசினை ஏற்க முடியும். கூட்டம் தத்தளித்து கொண்டிருந்தது. யுதிஷ்டனிடம் பதில் இல்லை. அவன் திரும்பி போகும் மனநிலையில் இல்லை. கிருஷ்ணர் இதை அறிந்துவிட்டார்.
கூட்டம் ஏதோ ஒரு மாய விசையால் கட்டப்பட்டது போல அந்த மனிதனின் சொல்லால் பிணைக்கப்பட்டு விட்டது. கிருஷ்ணர் தனது கண்களை தாழ செய்து கூட்டத்தில் நிற்கும் வேதியர்களை நோக்கி சமிக்ஞை செய்தார். அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஒரு குரல் உயர்ந்தது. இவன் வேற்று மனிதன், துரியோதனனின் சிநேகிதன், வஞ்சம் தீர்க்க மாற்று உறவில் வந்திருக்கின்றான். இதை அந்த மனிதன் எதிர்பார்க்கவில்லை. அவன் தான் மாற்று உருக்கொண்டவனில்லை என உரத்து சொல்லிய போது கூட்டம் கலைய துவங்கியது. யுதிஷ்டன் முன் செல்ல இயலாது நின்று கொண்டிருந்தான். ரதம் புறப்படட்டும் என கிருஷ்ணரின் குரல் வெளிப்பட்டதும் ரதம் நகரத் துவங்கியது. அந்த மனிதனை யாவரும் சூழ்ந்து கொண்டார்கள். அவன் எந்த எதிர்ப்பையும் தெரிவு கொள்ளவில்லை. நிசப்தித்து விட்டான். அவமதிப்பும் தாக்குதலும் அவன் மீது கூடிக்கொண்டே வந்தன. எங்கிருந்தோ ஓடிய ஒருவன் யாக காரியங்களுக்காக வைத்திருந்த நெய்யை அவன் தலைமீது கொட்டுகிறான். யுதிஷ்டன் பின் திரும்பி பார்க்கும்போது அந்த மனிதன் எரிந்து கொண்டிருந்தான். நின்ற நிலையில் சலனமற்று வேதனையுற்று அவன் எரிந்து கொண்டே இருந்தான். மஞ்சளும் சிவப்புமாக உடல் வெடித்து நெருப்பு உயர்ந்து எரிந்தது. யுதிஷ்டனால் தாழ முடியவில்லை. அந்த மனிதன் யாரென கிருஷ்ணனிடம் கேட்டான். கிருஷ்ணன் சாந்தமான குரலில் சொன்னான், சார்வாகன் என்ற பண்டிதன். சார்வாகன் எரிந்து கொண்டே இருந்தான். அவன் கேள்வி அவனோடு சேர்ந்து பதிலற்றதாக சாம்பலாகி விட்டது. யுதிஷ்டனுக்கு தான் அரியணை ஏறிய பிறகும் கூட மனம் சாந்தி கொள்ள முடியவில்லை. தன் கண் எதிரே உதிரும் மலரென எரிந்து அடங்கிய சார்வாகனின் குரலும் கண்களும் தெரிந்தபடியே இருந்தன. சகோதரர்கள் யாவரும் அவரவர் வீடுகளுக்கு திரும்பியிருந்தார்கள். யுதிஷ்டன் கிருஷ்ணனை தேடி போனான். யுதிஷ்டன் வருவதற்காக காத்திருந்தவரைப் போல கிருஷ்ணர் சொன்னார், உன்னால் சாந்தி கொள்ள முடியாது யுதிஷ்டா. வேதனை உன் முகத்தில் பீரிடுகிறது. அந்த மனிதன் துரியோதனனின் சிநேகிதன்தானா? இல்லை. அவன் கேள்விகள் பதிலற்றவைதானா? யுதிஷ்டா, நீ அந்த மனிதனின் கேள்விக்கு பதில் தருவதாக இருந்தால் தேசாதிபதியாகி இருக்க முடியாது. அவன் என் மனசாட்சியின் வடிவம் போல இருந்தான். அவன் தன் அறிவின் கூர்மையை என் சிரசின் எதிரே நிறுத்தி பேசினான். அறிவு சதா தர்க்கிக்கக்கூடியது. அரசனோ தர்க்கம் மீறியவன். தேசத்தின் முதல் பலி அறிவுதானா? யுதிஷ்டா, அவன் யாவற்றையும் வெளிப்படைய செய்து கொண்டிருக்கிறான். அது உனக்கு உகந்ததல்ல. என்னால் சமாதானம் கொள்ள முடியவில்லை. சமாதானம் கொள்ள வேண்டியது நீ அல்ல, ஜனத்திரள். நீ ஒரு நீரூற்றை அங்கே உருவாக்கிவிடு. அது உன் மனதை விளக்கம் கொள்ள செய்துவிடும். யுதிஷ்டன் அரசனுக்குரிய தனிமையோடு கிருஷ்ணரை விலக்கி போனான். பின் அந்த நீரூற்றை நிர்மாணித்தார்கள். யுதிஷ்டன் ஆசை கொண்டது போல அது நிசப்தமாக இல்லை, பதிலாக சப்தித்து கொண்டே இருந்தது. பகல் இரவு என அந்த நீரூற்றின் சப்தம் கேட்டபடி இருந்தது. யுதிஷ்டன் பின் ஒருபோதும் அதன் அருகாமைக்கு வரவே இல்லை. உச்சாடனம். மந்திரக் கலையும் மாய உச்சாடனங்களும் பெருகிக் கொண்டிருந்த நாட்களாக இருந்தது. மீமாய உருவங்களோடும் இருள் பிரதேசத்தினுள் மூழ்கியிருக்கும் அசுர சக்திகளை எழுப்பவல்ல உச்சாடனங்களை பழகிக் கொண்டிருந்தார்கள். பூதாராதனைகளும் இரகசிய இச்சைகளை பூர்த்தி செய்யும் மந்திரங்களும் யாரும் அழியாத வெளியில் நடைபெற்றன. இந்த மாய ரூப அழைப்பாளர்கள் தங்களது மந்திரங்களையும் உயரிய 4ஆம் வேதமாக ஏற்றுக்கொள்வதற்காக ரிஷிகளை நிர்பந்தித்தார்கள். ரிஷிகள் மீமாய உச்சாடனங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என மறுத்த நாட்களின் இரவுகளில் மாய உச்சாடனர்கள் தபோவனத்தில் பிரவேசித்து ரிஷிகளை அழித்தொழிப்பது நடந்தேறியது. பலி பீடங்களில் இதற்கான விசேஷ பூஜைகள் நடைபெறும். இரவு கொண்டாட்டம் மிகுந்து போகும். பெண்கள் வெறி கொண்டவர்களாக கூத்தாடுவார்கள். ஆண்களைப் போலவே பெண்களும் உச்சாடனம் அறிந்திருந்தார்கள். இரகசிய மந்திரம் ஒன்றின் மூலம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க வைக்க முடியுமென அவர்கள் குரலிட்டார்கள். அந்த மந்திரங்களை அறிந்த மூத்த உச்சாடனன் ஒருவன் தன்னை எதிர்ப்படும் முனிவர்களையும் ரிஷிகளையும் அழித்தவனாக நகரினுள் பிரவேசித்தான். சில அரசர்கள் அவனுக்கு நெருக்கமாயினர். நதியின் கரையிலிருந்த நகரம் ஒன்றிற்கு அவன் வந்து சேர்ந்தபோது அங்கு சிலர் அவர்களின் கபால தோற்றங்களைக் கண்டு பரிகசித்தார்கள். அந்த உச்சாடனவாதி பரிகசித்த இருவரின் காதுகளையும் தன் விரலால் சொடுக்கி கழுதையின் காதாக்கி போனான். அரச சபை அவர்களுக்காக திறந்து கிடந்தது. வந்தவர்களில் ஒருவன் தண்ணீரில் கல்லை மிதக்க செய்வதையும் பார்த்து கொண்டிருக்கும் போதே கிளியை குதிரையாகவும் குதிரையை பூனையாகவும் உருமாற்றி காட்டினான்.
மாய உச்சாடனங்களை கற்றுக்கொள்ளவும் அதனை தன் இச்சைகளுக்கு பூர்த்தி செய்யவும் இரகசிய சிஷ்யர்கள் தேசமெங்கும் உருவானார்கள். ஒரு குருவோடு 2 சிஷ்யர்கள் நகரத்திலிருந்து வெளியேறி சென்றனர். கானகத்தில் அவர்கள் பிரவேசித்த வெளியில் மான் ஒன்று புலியால் தாக்கப்பட்டு குற்றுயிராக கிடந்தது. அதை கண்ட குரு தனது மந்திர பிரயோகத்தால் அதனை எழுப்பி நடக்க வைத்தார். அவரோடு இருந்தபடியே எப்படியாவது சஞ்சீவி உச்சாரணத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென ஆசை கொண்ட ஒருவன் பலி செய்யும் நாட்களில் குருவிற்கு விருப்பமான சீடனாக தன்னை வளர்த்து கொண்டான். அவர் தனது சீடனுக்கு மாயக்கலையின் தன்மைகளை கற்றுத்தந்தபடி இருந்தார். சிறு வயது முதலே தகப்பனோடு யாவும் கற்று தேர்ந்திருந்த மகள் சீடனின் மிகுந்த அழகும் வசீகரமும் கண்டவளாக அவன் மீது நேசம் மீறி இருந்தாள். அவள் தகப்பனிடமிருந்து சஞ்சீவி மந்திரத்தை கற்றுக்கொள்ள சரியான பாதையாக அவளை தேர்வு கொண்டான். அவன் ஒரு நாளில் மதுக்குடுவையினுள் உள்ள மதுவாக தன்னை உருமாறியபடி கோப்பையில் காத்து கொண்டே இருந்தான். தனது இரகசிய மந்திரங்களை குரு உச்சாடனம் செய்ய துவங்கும் முன்பு மதுவை குடித்தபோது அவன் அவர் உடலில் பிரவேசித்தான். மதுவின் கதி இன்று தன்னை தீவிரமாக பற்றுவதாக மயக்கம் கொண்ட குரு தனது உச்சாடனங்களை தனியே பிரயோகித்த போது அறிந்து கொண்ட சீடன் அவர் உறங்கும் வரை காத்து கொண்டிருந்தான். உறங்க சென்றதும் அந்த குருவின் பெண்ணானவள் மது ரூபம் கொண்டவனை மந்திரத்தால் எழுப்பிவிட்டாள். அவன் அவரது வயிற்றிலிருந்து கீறி வெளியே வந்தான். வந்ததும் தனது மந்திரத்தால் குருவை உயிர்ப்பித்து விட்டான். அவள் தனது நேசத்தினை ஏற்றுக்கொள்ள சொன்னபோது அவன் இனி தன்னால் அது கூடாது என்றும் அவள் தகப்பன் வயிற்றிலிருந்து தான் மறு உயிர்ப்பு கொண்டதால் சகோதரனாகி போனதாக பிரிந்து போனான். அவள் மிகுந்த ரௌத்திரம் கொண்டு சொன்னாள், நீ எதை ஸ்பரிசிக்கும் போதும் அது கல் உருக்கொண்டு விடும். அவன் தன்னை பற்றிய சாபத்தோடு நாடு திரும்பினான். வழியில் அவன் தொட்ட மரங்கள், குதிரைகள், தானிய கதிர் யாவும் உறைந்து கல்வடிவம் கொண்டு விட்டன. நான் அந்த கல் தானியம் ஒன்றை கண்டேன். அது செழித்து விதை முற்றிய நிலையில் கல்வுரு கொண்டிருந்தது. அந்த கல்லில் ஒரு மனிதனின் விரல் ரேகை பதிந்திருந்தது. நான் அந்த ரேகைகளில் இப்போது ஈரமும் குளிர்ச்சியும் கசிந்து கொண்டிருப்பதைக் கண்டேன். நீலனுடைய தேசத்திற்கு வந்திருந்தேன். அந்த தேசத்தில் மிகப்பெரிய கோட்டைகளோ அகழிகளோ இல்லை. எல்லா பக்கமும் திறந்து கிடந்த நாடாக இருந்தது. பாதுகாப்பிற்கான வீரர்களும் மிக குறைவாகவே இருந்தனர். இந்த தேசத்தினை அக்னி காவல் கொண்டிருப்பதாகவும் அது கட்புலனுக்கு அப்பால் வளையமிட்டிருப்பதாகவும் நகரினுள் ஒரு அஸ்திரத்தை கூட எவரும் பிரயோகித்து விட முடியாது என்றார்கள். நகரின் தொலைவை நோக்கி எந்த மனிதனால் அஸ்திரம் விடப்பட்ட போதும் அது தானே நகர வலையினுள் வந்து திரும்பி எய்தவனிடமே சென்றுவிடும். நீலனின் மகள் அக்னியின் நேசத்திற்கு உரியவளாக இருந்தாள். அதனால் நாடு அக்னியால் காக்கப்படுகிறது என்றார்கள். நீலனின் யாகத்திற்காக வேதியர்கள் பலரும் வந்திருந்தனர். நீலனும் மயிலிறகைப் போல வனப்பை கொண்ட அவனது மகளும் யாகம் துவங்க வந்திருந்தார்கள். நீலன் யாகத்தினை துவக்கிவிட சொன்னான். யாக நெருப்பு பற்றி கொண்ட மறுகணமே அணைந்து விடுவதாக இருந்தது. ஒவ்வொரு முறை பற்ற வைக்க கடைக்கோளால் கடைந்த போதும் யாக குண்டத்தில் நெருப்பு கூடவில்லை. அது புகைந்து கொண்டே இருந்தது. நெருப்பை உண்டாக்கிட நீலனின் மகள் தனது உதடு குவித்து புகையை ஊதினாள். அவள் மூச்சு பட்டதும் நெருப்பு பற்றி கொண்டது. ஆனால் அது நிமிடத்தில் அடங்கிவிடும். அக்னி நீலனின் மகளின் சுவாசக்காற்றை ருசித்தபடி அவளோடு விளையாடி கொண்டிருந்தது. அவள் சோர்ந்து விட்டாள். யாக குண்டத்தில் நெருப்பு ஏன் பற்றவில்லை என புரியாத அரசன் மனசோர்வுற்றான். அப்போது வேதியர்களில் ஒருவனைப் போல அக்னியே வடிவம் கொண்டு வந்து நெருப்பை உண்டாக்கி தந்து நீலனின் மகளை தட்சணையாக அடைந்தது. அன்று முதல் நகரின் வெளிவட்டமாக நெருப்பின் நாவு அசைந்து கொண்டே இருந்தது. நகரில் இதுவரை ஒரு அஸ்திரம் கூட ஊடுருவ முடியவில்லை என்பதை அறிந்தபடி நகரினுள் பிரவேசித்த போது அங்கே கண்ட பெண்களின் கண்களில் அந்த நெருப்பு மெல்ல சுழன்றபடி இருந்தது. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. அடுத்த பகுதி நெல் கணிதம். கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.